இன்னைக்கு எவ்வளோதான் சந்தோஷமா இருந்தாலும் பிரச்சனைகள் வரும்பொழுது என்ன ஆயிரோம்னா நம்ம சோர்ந்து போயிடுறோம். அப்போ சோர்ந்து போகிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு இயல்பாகவே இருக்குது. ஏதாவது பிரச்சனை வந்துட்டு உடனே சோர்ந்து போயிடுறது. அப்போது நம்ம சோர்ந்து போகிற நிமித்தம் என்ன ஆகும், நம்ம பலனாக இருந்திருப்போம். ஆனால் பிரச்சனைகள் வந்து சோர்ந்து போனால் நம்மளும் என்ன ஆயிடுவோம், அப்படி அவ்வளோதான் போச்சுடா எல்லாம் அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் மாறி போயிடும். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருப்போம்னா நல்லா பலனாக இருந்திருப்போம், சோர்ந்து போகாமல் இருப்போம். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம நிற்போம், நம்மளால் போக முடியும், நம்மளால் அந்த லைஃப்பை என்ன பண்ண முடியும், சேலஞ்சை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் இப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் கடந்து போவோம். ஆனால் பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா நம்ம சோர்ந்து போயிடுறோம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அப்போ ஆபத்து காலத்தில் நம்ம என்றைக்குமே சோர்ந்து போகக்கூடாது. நம்மளோட பெரிய தப்பு அதுதான். நம்ம என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். அப்போ இன்றைக்கி பிரச்சனைகளை குறித்து அநேகருக்கு ஒரு பயம். ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிற ஒருத்தர் பிரச்சனையை குறித்து என்ன பண்ணாத, பயப்படாத, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்போ பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கும்பொழுது நம்ம பலன் தான் அடைவோம், பலவீனம் அடைவோம்னு வசனம் சொல்லவே இல்லை.